ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆயிடுச்சு, நிசான் எக்ஸ்ட்ரைல்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சிபியூ தான், ஆனால் வந்து அது குளோபல் ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து குளோபலாக நிசான் எக்ஸ்ட்ரைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதோட இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும். பட் ஆனால் நமக்கு கொடுத்த ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டான சேம் ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் வந்து அவங்களோட டெக்னாலஜி வந்து நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் என்ன, அவங்க வந்து 3 சிலிண்டர் தான் நம்ம ஊரில் லான்ச் பண்ணாங்க. அந்த 3 சிலிண்டரில் வந்து நாங்கள் வேரியபிள் கம்ப்ரெஷன் வந்து அதில் அந்த இன்ஜினில் வச்சுருக்கோம். வேரியபிள் கம்ப்ரெஷன் டர்போலாம் அதில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொன்னாங்க டெக்னாலஜி. அதை பற்றி நம்ம பேசினோம்னா நம்ம பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நம்ம நியூ டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி ஒரு கார் பிராண்ட் ஒரு நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா எமிஷன் நாம்ஸ்க்காக நம்ம என்விரான்மெண்ட் வந்து நமக்கு சேஃபாக இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதில் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ 3 சிலிண்டர்னு சொல்லிட்டு இதை நான் பேசினேன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகேவா? பட் ஆனால் இன்னைக்கு வந்து அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து லான்ச் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், 49.92 lakhs போட்டிருந்தாங்க. என்னால் நம்பவே முடியல. நான் 49.92 lakhsக்கு அதை லான்ச் பண்ண சொன்னேன். நான் என்ன பண்ணேன், நான் டேரெக்டாக நிசானோட ஷோரூமுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். சென்னை ஷோரூம் தான். ஓகேவா? என்ன மேம் இந்த மாதிரி 49.92 சொல்கிறாங்க, அப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வரும்? அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் சார், எக்ஸ்ஷோரூம் வந்து 49.92 தான் வருது. ஆனால் ஆன் ரோடு ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 56+ வருமா. அதாவது 56 லட்சம் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் இருக்கலாம் சார், எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியல, நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணா சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அது 56 lakhs இருந்துட்டு போட்டோம், அது 60 போவே தேவையில்ல. 56 lakhsக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டா ஒரு 5 சீட்டர் எஸ்யூவி இதுக்கு ஒர்த்து கிடையாது. நான் ஏன் 5 சீட்டர்னு சொல்றேன், நிசான் எக்ஸ்ட்ரைல் வந்து அந்த 3rd row சீட் வந்து கண்டிப்பா அதெல்லாம் யாருமே உட்கார முடியாதுங்க. அது சொல்லுவாங்கல்ல, ஏலியன் தான் உட்காரணும், அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட பெட்டு கூட அதில் உட்காராது, அது அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் தான் அதில் கிரியேட் ஆகுமே தவிர. ஸோ 3rd row விட்டுருங்க, இது வந்து 5 சீட்டர் கார் தான் இது. ஓகேவா? 5 சீட்டர் கார்ல ஏன்னா இது நிசான்ல என்ன சொன்னாங்க, இது வந்து XUV 700 வந்து டைரக்ட் ரிவில், அது என்ன ரிவில் அந்த காம்படிஷன் சொல்லுவாங்கல்ல, அது இல்லைனா கூட வந்து XUV 700க்கு நாங்கள் கம்பீட் பண்ணுவோம். XUV 700லாம் இவங்க கம்பேரே பண்ணக்கூடாது. அதோட டாப் அண்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 33 lakhs தான் வருது. ஓகேவா? ஸோ 33 lakhs அவங்க வந்து ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் விட்டிங்கன்னா நம்ம சஃபாரி எடுத்துக்கலாம். சஃபாரியோட டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 34.51 lakhs வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணவே கூட அவங்களோட ரியலி எஸ்யூவினா கம்பேரிஷன் எது கூட இருக்குன்னா MG கிளாஸ்டர் கூட இருக்கணும். MG கிளாஸ்டர் வந்து டாப் மாடல் 4x4 வந்து டார்க் கன்வெர்ட்டர். ஓகேவா? அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55.37 lakhs வருது. ஓகேவா? ஸோ 55.37 lakhs அவங்க 4x4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக லேடர் அண்ட் ஃப்ரேம் தான். 3rd row வந்து MG கிளாஸ்டரில் வந்து உண்மையாகவே மோஸ்ட் ப்ராக்டிக்கலான 3rd row. நீங்கள் உண்மையாகவே 3rd row அடல்ட் வந்து 2 அடல்ட் உட்காரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைங்க, MG பக்கம் நாங்கள் போக மாட்டாங்க, நாங்கள் இந்த கிரேட் பிரிட்டன், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்ச்சுனர் இருக்கு, 52.94 lakhs, 4x4 தான் அதுலயும் இருக்கு. இதுல GRS வேரியன்ட் ஒன்று இருக்கு, அது ரொம்ப இருக்கிறதே டாப் எண்டா தான், அதுவே வந்து மேக்ஸிமம் 64 lakhs தான். ஃபார்ச்சுனர், நான் வந்து ஃபார்ச்சுனரோட பெரிய ஃபேன் கிடையாது. ஓகேவா? அதுக்கு காரணம் என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சுனர் ஓவர் பிரைஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதுல கொடுத்துருக்க இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், ஸோ அதுக்கெல்லாம் வந்து அது ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்மளால வந்து இன்ஜின் பத்தி பேசுவோம். பிகாஸ் ஏன்னா டொயோட்டாவோட இன்ஜின் சோ கால்டு ரிலேபிளான இன்ஜின் அது, அதனால அதை விட்டுருங்க. வந்து காம்படேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைரக்ட் காம்படேட்டர், ஒன்று வந்து MG கிளாஸ்டர் இருக்கு, இன்னொன்று வந்து டொயோட்டாவோட ஃபார்ச்சுனர் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா நிசான் எக்ஸ்ட்ரைலோட ப்ரைஸ் வந்து எந்த ஆங்கிள் பார்த்தாலும், அவங்களோட அந்த நியூ இன்ஜினுக்கு வந்து நிசான் வந்து பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஓகேவா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இந்த நிசானோட எக்ஸ்ட்ரைல். பிகாஸ் ஆஃப் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்றேன். அவங்க ப்ரைஸிங் மட்டும் 55 இல்லாம ஒரு 35 இல்லை மேக்ஸிமம் டு த கோர் 40 அப்படின்னு வச்சிருந்தா டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ப்ராடக்ட் தான். பட் இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டா ஒர்த் கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி நான் வந்து இந்த ஆட்டோமொபைல் இந்த இண்டஸ்ட்ரியை நான் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட் தனியாக இருக்கும், ஆட்டோமொபைல் கண்டென்ட் தனியாக இருக்கும். நான் ஆட்டோமொபைலுக்கு தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் நான் அதில் தான் போடுவோம், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் சந்தோஷ் குமார் பாய். அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் நிசான் எக்ஸ்டைல் வாங்குவீங்களா என்னன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. ஓகே.